ராமதாஸ் அன்புமணி மோதலை ஊடகங்கள் தான் பெரிதாக்கி விட்டது. ராமதாஸ் இல்லாமல் பாமகவில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. பாமகவை அடுத்த கட்ட அரசியலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அன்புமணியின் விருப்பம். இது குறித்து புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி பாலு நமது தினமலை செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில், இப்போது ராமதாஸ் அன்புமணியோட மோதல் கட்சியை பலப்படுத்துமா அல்லது வளர்ச்சி அடையுமா? அந்த மோதல் என்பது ஊடகங்கள் பெரிதாக சித்தரிக்கப்பட்டதாக நான் காண்கிறேன். ஏன் என்று சொன்னால், மருத்துவர் ஐயா அவர்களின் செயல்பாடு என்பது தனி சிறப்பு. அவரை மீறி கட்சியில் யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்பவர் ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு செல்ல பல முயற்சிகள் செய்து வருகிறார். மருத்துவர் ஐயா அவர்களின் காலம் இருக்கும் வரை மருத்துவர் ஐயா அவர்களின் சொல் பேச்சை கேட்டுதான் கட்சியை வழிநடத்தக்கூடிய கட்டாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மருத்துவர் சின்னையா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே மருத்துவர் ஐயாவுடைய பரிசீலனை இல்லாமல் எதுவும் தற்காலிகமாக வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஆட்சி பொழுதிலும் எடுக்க முடியாது, கூட்டணியும் தீர்மானிக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு விருப்பமும் மருத்துவர் சின்னையா அவர்களின் தனி விருப்பங்களும் கூட்டணி அமைத்து சொதப்பல் தான் ஏற்பட்டதாக பொதுமக்களும் பேசி வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை பேசி வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து முக்கிய தலைவர்களை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு காரணத்தினால் எழுந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறியவர்களை ஒருங்கிணைத்து இந்த கட்சியை பலப்படுத்த நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டும். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநில அளவில் ஒரு நல்ல ஒரு பரிச்சயமான தமிழக புதுச்சேரிக்கு நல்ல ஒரு இளைஞர் சங்கத்து தலைவரை போட வேண்டும். அது கட்டாயம் போட்டே ஆக வேண்டும். நல்ல அறிமுகம் உள்ளவர். அதே போன்று என்னுடைய கோரிக்கையை பொறுத்தவரைக்கு மறைந்த மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களின் மகன், அவர் ஏதோ ஒரு கருத்து மோதலால் வெளியேறி இருக்கிறார். அந்த தம்பியை கூட மருத்துவர் ஐயா அவர்கள் மன்னித்து, மருத்துவர் சின்னையா அவர்கள் மன்னித்து அந்த தம்பியை கூட்டு சரி கட்டி பேசி வன்னிய சங்கத்தின் பொறுப்பில் அந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இது இப்படி பண்ணால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி மாவீரன் காடுவெட்டியார் குரு அவர்களின் ஆதரவுகள் மீண்டும் புதுச்சேரி தமிழகத்திற்கு அந்த கனலரசன் என்ற தம்பியை மீண்டும் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து கட்சி வளர்க்க முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே போன்று தற்காலிகமாக பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கி நடத்தி வந்தாலும் அவரும் சில கருத்து மோதல்கள் அதிகமாக பேசியிருந்தாலும் தற்காலிகமாக அவரின் நடவடிக்கையை பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சில நேரங்களில் ஆதரவாக பேசி வருகிறார். அவரையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்து அவரையும் கூட்டணியோ அல்லது கட்சியிலோ மீண்டும் அவரை அழைப்பு கொடுத்து இணைத்து பயணம் செய்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருங்காலத்தில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதே போன்று புதுச்சேரியில் மிக முக்கியமான ஒரு தலைவரை நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இழந்து வருகிறது என்பதை நான் சொல்லுவேன். செந்தில் கவுண்டர், அர்ஜுன கவுண்டர் அவர்களின் மகன் செந்தில் கவுண்டர் அவர்கள் 2002-3 ஆண்டுகளில் கட்சி தலைமையின் சொல்படி கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். ஏதோ ஒரு சில காரணங்கள் அவரின் வளர்ச்சியை தடுப்பதற்காக ஒரு சிலரின் சதித்திட்டங்கள் செய்ததால் அவர் கட்சியை விட்டு வெளியேறினார். மீண்டும் புதுச்சேரியில் ஒரு தனி அடையாளமாக வன்னிய சமுதாயத்தில் பல்வேறு இளைஞர்கள், பெரியவர்கள் முதல் விரும்பக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமாக தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியலில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நபர் செந்தில் கவுண்டர் என்பவர். அவரை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்தி புதுச்சேரியில் ஒரு உயர்ந்த பதவியை அவருக்கு கொடுத்து அவரின் கீழ் வழிநடத்தவும் கட்டளையிட்டு மருத்துவர் சின்னையா அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் செந்தில் கவுண்டர் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து வர சொல்லி மீண்டும் கட்சியில் இணைக்க முயற்சி செய்தால் இந்த புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி காணக்கூடிய கனவுகள் நனவாகும். குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை செந்தில் கவுண்டரின் நடவடிக்கைகளும் அவரை சார்ந்த ஆதரவாளர்களும் முழுமையாக பணியாற்றினால்
நிச்சயமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவுகள் பெருகி இந்த புதுச்சேரி மண்ணில் 2026ஆம் ஆண்டு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பெறும். அப்படி இல்லை என்றால் என்னதான் உழைப்பு நீங்கள் கொடுத்தாலும், கூட்டணி கட்சிக்கு போய் வேலை செய்தாலும், தற்போது இருக்கக்கூடிய புதுச்சேரி முதலமைச்சராகட்டும், நாளை வேறு ஒரு கூட்டணி வைத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை அந்த நேரத்திற்கு ஊறுகாய் போன்று, அதாவது சாப்பிடுகின்ற உணவிற்கு ஊறுகாய் தொட்டு யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே போன்ற சூழ்நிலையை பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து வேலை செய்ய சொல்லி பயன்படுத்தி அவர்களை என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஏதாவது சொல்லி உங்களுக்கு வாரியம் கொடுக்குறேன், நியமன சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும்னு பொய் சொல்லி ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. இது வரலாறு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட இதே போன்று போயிட்டு இருக்கு நிலைமை. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி வேண்டுமென்றால் செந்தில் கவுண்டர் போன்ற நபர்கள் இந்த புதுச்சேரியில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து கட்சி அடுத்த கட்டத்திற்கு வளர்க்க தலைமை முடிவு செய்து அவரை அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.